ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வெளியே போயாச்சு, ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சுங்க. அவ்வளோதான், ஆந்திரா வந்துருச்சு. ஏன்னா இது வந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆமாம் ஆமாம். என்னென்ன இது பழனியா? அல்ல ஸோ மேப் தேவையில்ல, மேப்பெல்லாம் தேவையில்ல, ஒரே ரூட்டு தான். ஒரே ரூட்டு தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா சாப்பாடு பாரியா எப்படிம்மா அது? சாப்பாடா? நான்வெஜ்ஜா? ரெண்டுமே இருக்குது, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நார்மலாக ஒரு ரோட்டில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வந்து உங்களால் ட்ரெக் பண்ண முடியுமா பார்த்துக்குங்க வர்றவங்க. ஸோ போகிறதுல இந்த மாதிரி ஓடைகள் நிறையா இருக்குங்க. இந்த சிவன் கோயில் பக்கத்தில் ஃபால்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக இந்த குளிக்கிற இடம் நல்லாயிருக்கும். யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்க? நம்ம கரெக்டான ரூட்டில் தானே போகிறோம். செம்ம ஃபண்ணுங்க, செம்மையான ஒர்த்தான ஒரு இடங்க இது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே பார்த்து தண்ணி வந்து பயங்கர பியூராக இருக்குங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாகலாபுரத்தில் இருக்கிற ஆர்ஏ ஃபால்ஸ் வந்திருக்கோம். 3 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருந்தது. ஸோ திரும்பவும் 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வெளியே போனோம். மொத்தம் 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்தீங்கன்னா. ஸோ இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 3 o'clock வரையும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மேலே வந்து செகண்ட் ஃபால்ஸுக்கு வந்து மதியம் 1 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த ஆர்ஏ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு ட்ராவல் பண்ணி வரதுக்கு. சென்னையிலேருந்து இங்கே நான் எப்படி வந்தேன், ஸோ இல்லை என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, பார்க்கிங் ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் தண்ணி எவ்வளோ ஆழம், இந்த இதோட நாங்கள் பண்ண என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கே போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். கைஸ், இப்போ நம்ம நாகலாபுரம் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. ஆர்ஏ ஃபால்ஸ் சொல்லலாம் அந்த ஃபால்ஸை. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், இன்னும் வந்து நம்ம ஆந்திரா போகலை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரோடு போகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரூட்டு. நடுவில் எங்கேயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு ஊரே எதுவுமே இருக்காதுங்க, சுற்றி காடாக தான் இருக்கும். என்னாச்சுங்க? கீழே வந்துச்சு, பேக் வந்துச்சா? சரி பார்த்து போங்க. பேக்கை கீழே போட்டாங்க கூட இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் வீக்கெண்டில் போய் ஜாலியாக ஒரு ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னா சென்னையிலேருந்து போகணுன்னா போய் காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனா கூட நீங்கள் ஈவினிங் வந்துடலாம் சீக்கிரம். பக்கம்தான் ரொம்ப அந்த ஃபால்ஸ் எல்லாம். கைஸ், இப்போ நம்ம ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. ஸோ கிராமங்கள் போகிறவங்கள இந்த மாதிரி நிறையா கிராமங்களை பார்த்துட்டே போகலாம். செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆந்திராவுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வெளியே போயாச்சு, ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சுங்க. அவ்வளோதான், ஆந்திரா வந்துருச்சு. ஆனால் ஊர் இதுதான் நாகலாபுரம். இந்த பக்கம் தான் மேப்பில் காட்டுது. சார், நாகலாபுரம் ஃபால்ஸ் எப்படி சார் இருக்கும்? அப்படி போகணுமா? அப்படி போனா 3 ஃபால்ஸா? எது நல்லா இருக்கும்ண்ணா? வண்டி போகிறதுனா இப்படி போனோம். ஓகே. வண்டி இல்லாத போனோம்னா இப்போ நடக்கணும், 3-4 கிலோமீட்டர் நடக்கணும் அந்த பக்கம். ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிறது கைலாச கோணம் சொல்கிறீங்க. கைலாச கோணம் இல்லை, வேறு ஃபால்ஸ். ஆர்ஏ ஃபால்ஸ். ஆறு என்ன இப்போ இப்படி போய் காலாஸ்திரி பிச்சாட்டூர் போய் காலாஸ்திரியில் போகணும். ஓ, இது என்ன? அது என்ன? அது என்ன? இது வந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆமாம் ஆமாம்.
இப்போ நம்ம நாகலாபுரம் கிராமத்துக்குள்ள வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஃபால்ஸுக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது. பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. ஏன்னா நாகலாபுரம்னு ஒரு சிம்பிள் காமிச்சதுங்க, அம்புக்குறி போட்டு அப்படி போனால் உள்ளே போகுன்னு. இப்போ நான் கூட அந்த பக்கம் போனால் ஃபால்ஸ் வந்து நினச்சி போனேன். திருப்பி சுற்றி இந்த மெயின் ரோடுக்கே வந்துருச்சு. ஸோ மெயின் ரோடுலேயே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். பசங்கம்மா அதாவது இப்போ ஃபால்ஸ்க்காக போகிறீங்க, ஃபால்ஸ்க்காக போகிறீங்க. இப்போ இப்படி தான் போகணும், இப்போ கரெக்ட் தானே? ஓகே ஓகே. பசங்க நம்ம அங்கே பார்த்தோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. போகலாம். காரை எப்படி போட்டு இப்படி இருக்காங்க, இல்லை விடுங்க. என்னென்ன இது பழனியா? கல்ல கல் கல் கிடைக்குது. அதே மாதிரி கேரளாலையும் வந்து கல் ரொம்ப ஃபேமஸ். ஃபால்ஸு எவ்வளோ என்ன அந்த ஆரே ஃபால்ஸு நீ வேறு இடத்துல கல்லுலாம் கிடைக்குமா? ஆ அது இன்னும் வேறு விட்டுட்டேன். உள்ளுக்குள்ளே கிடைக்குமா? சரி, வரமும் இருக்கும்ல. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. எவ்வளோ கல் ஒரு இது சொல்லுவாங்க? 25 ரூபா அந்த மாதிரி. பரவாயில்ல. எங்கள் அண்ணாண்ட கேட்டேன், ஒரு செம்பு வந்து 25 ரூபா என்னமோங்க. என்ன எவ்வளோ தூரம் சார் பார்க்கிங்? எதுனா 2 கிலோமீட்டரா பார்க்கிங்காவா? அங்கேருந்து நடக்கணுமா? உள்ள 3 கிலோமீட்டர் நடக்கணுமா? ஓகே. எவ்வளோ என்ட்ரன்ஸ் பண்ணணுமா? ஆளுக்கு 50, வண்டிக்கு 50. ஓ, ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா? சரி, 2 பேர் இருக்கோம். 150. ஐயா கேஷ் இருக்கு. ஜிபே பண்ணிடலாண்ணா? ஜிபே. தமிழ் நல்லா பேசுறீங்களாண்ணா? தெரியுமா? 150 தானண்ணா? థ్యాంక్ యూ. రూపాయలు మీకు ఫోన్ పే ద్వారా వచ్చాయి. థ్యాంక్ యూ బాస్. సోబత్ మ్యాప్ తేవలేలా? మ్యాప్ எல்லாம் தேவையில்ல, ஒரே ரூட் தான். ஒரே ரூட் தான். ஓகே, தேங்க் யூ. கைஸ் பார்த்துருக்கீங்க, வாட்டர் ஃபால் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. நிறைய வந்துருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு பைக் பார்க்கிங் அந்த பக்கம் இருக்குது. ஆந்திராக்காரோட தமிழ்நாட்டு பைக்கு, தமிழ்நாட்டு காருகள் தான் அதிகமாக நிற்குது. கைஸ் இப்போ வந்து பார்க்கிங்கில் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து உள்ளே போகிறேங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 3 PM 9 AM to 3 PM வரையும் தான் வந்து அலௌடிங்க. இல்லைனா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி உள்ளே போகணுங்க. இல்லை எவ்வளோ தூரம் நடந்து போகணும்? 3 கிலோமீட்டர். நம்ம நடக்கிறத பொறுத்து தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓ, நான்வெஜ் கூட சமைக்கிறாங்க. என்னம்மா சாப்பாடு பாரியா? எப்படிம்மா அது சாப்பாடா? நான்வெஜ்ஜா? ரெண்டுமே இருக்குது. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அடுப்புலேயே வேறு அடுப்புலேயே சமைச்சிறீங்க. என்ன சாப்பாடு வெஜ்ஜில் என்ன இருக்குமா? சரி, வரும்போது சாப்பிட்றேன். புதுசு வரும்போது சாப்பிடுவோம். ஆனால் இப்போ கரெக்டாக வந்து 12 மணி ஆகுதுங்க. என் கூட என் பையனும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் வந்து ட்ரிப்லாம் பிடிக்கும் அவனுக்கு. ஸோ இதே வந்து நல்ல ஒரு நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப் தாங்க. பின்னெல்லாம் பாருங்கள் கைஸ். முக்கால்வாசி பாதை இப்படி தாங்க இருக்குது. நடந்து போகிறதுல கல் ஃபுல்லாக இந்த கல்லில் இருக்குது. என்ன சொல்லுவாங்க இது? கூழாங்கல்மாங்கல்ல, செலவுகள். கூழாங்கல் செலவுகள் கிடையாது, ஆக்சுவலாக கூழாங்கல் மாதிரி. ஒரு சின்ன பசங்கள்லாம் கூட போயிட்டு வராங்க. பசங்க நடந்துட்டாங்களா? முன்னாடி அந்த சிவன் கோயிலாண்டே குளிச்சிட்டோம். அப்படியா? அங்கே குளிக்கிற இடம் இருக்கா? பக்கம் தான் அது. இன்னும் 2 கிலோமீட்டர். ஓ, 2 கிலோமீட்டர். ஓகே. அங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் மேலே இருக்குது. மேலே ஃபால்ஸ் அது, ஆரே ஃபால்ஸு. ஓகே ஓகே. நீ ஆனால் இங்கேயே குளிச்சிட்டிங்க? சரி 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 சரி. பசங்க இருக்கா? சின்ன பசங்கள்ல? ஆமாம். எந்த பக்கம் நான் பூர்வாரியா?
தெரியலையா? ஓகே போகலாம். யாரையுமே காணோம். இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலியில் வந்து வராங்க. 2-3 ஃபால்ஸ் இருக்கணும். அந்த போகிற வழியில் குளிக்கிற இடம் நிறைய இருக்கும். நாங்கள் நடக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே நானும் என் பையனை மட்டும் நடந்து போயிருக்கோம். பின்னாடியும் முன்னாடியும் யாரையுமே காணோம். ஸோ ஆனால் இன்றைக்கி சண்டே கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு. பெரிய கார்லாம் நிற்குது. அவ்வளோ கூட்டம் இருந்து உங்கள் பக்கம் நடந்து போகும்போது யாரையுமே காணோம். வீக் டேஸ்லாம் கொஞ்சம் பார்த்துவாங்க. மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கூட்டம் வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. தனியாக வந்தாலும் சரி, உங்கள் இதை நம்ம இதை பொறுத்து தாங்க. அது சில பேர் பயப்படுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய நான் தனியாக போயிருக்கேன். இன்றைக்கி சண்டேனால பையனுக்கு லீவு. ஸோ அதனால் அவனும் வரேன்னா கூப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் தனியாக தான் பிளான் பண்ணேன். போக போக பாதை சின்னதாகிட்டே போகுது. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்க? நம்ம கரெக்டான விட்டு தானே போகிறோம். ஏதாச்சும் போட்டு வைங்கடா. எப்பா செம்ம திருளான ஒரு ட்ரெக்கிங் பாது கைஸ். கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி பாதை வருதுங்க. சின்ன ஒட்டடி பாதை மாதிரி இருக்குது. தண்ணி அந்த பக்கம் போகிற சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி நான் என் பையனை தவிர யாருமே இல்லை. யாருமே காணோம். கரெக்டாக தான் போகிறோமா கூட தெரியல. கைட் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லை. என்ன சொல்லுவாங்க, இந்த ரூட் மேப்பு இங்கே போதாங்க பாருங்க. வா 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 பாதை இருக்குது. இந்த பக்கம் போகலான்னு சொல்கிறது கூட ஒரு போர்டையும் காணோம். நாங்களாம் கெஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறையா கார் நிற்கிது. யாரையுமே காணோமேங்க உள்ளுக்குள்ளே. ஏன்னா அப் அண்ட் டவுன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. போகிறதுக்கு 3 கிலோமீட்டர், வரதுக்கு 3 கிலோமீட்ரு. அப் அண்ட் டவுன் ஒரு 6 கிலோமீட்டருங்க. போகிற இந்த மாதிரி குப்பை தொட்டில் இருக்குது பாருங்கள். பாதை போயிடுச்சு. அரியா இங்கேயே கூட குளிக்கலாம் போல இருக்கே. வா ஏறி இறங்க முடியாது. போகிற வழியில் இந்த மாதிரி ஓடையெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அழகா. நான் கூட சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன்ப்பா. நல்லா ஒரு காட்டுக்குள்ளே போகுதுப்பா. நல்லா தான் இருக்குது. ஆமாம் சின்ன கோயில், சிவன் கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஹரியா இன்னும் மேலெல்லாம் போகணுமாம்டா. இந்த போகிற இந்த மாதிரி ஓடைகள் நிறையா இருக்குங்க. இந்த சிவன் கோயில் பக்கத்தில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. அந்த குளிக்கிற இடம் நல்லாயிருக்கும். தண்ணி அப்படியே பளிங்க மாதிரி தெரியுது பாரு. உள்ள மீனெல்லாம் தெரியுது பாரு அப்படியே. போகிற வழியில் வழி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க. ஃப்ரீயாக குளிக்கலாங்க வந்தால். நிறையா ரூட்டு மாறிட்டோம். அப்படி ஒரு பாதை போச்சு பார்த்தியா? அந்த பக்கம் தானே போகணும் கைஸ். கொஞ்சம் தூரத்தில் ரோடு அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மலைக்கு கீழே தாங்க அது. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் மேலே ஏற மாதிரி தான் இருக்குமாங்க. போகிற வரையும் நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு போகலாம். மேலே கூட்டம் இருக்கா கம்மியாக இருக்கா? அப்படி கூட்டம் இருக்குது, ஓரளவு கூட்டம் இருக்குது. ஓகே ஓகே. நார்மலாக ஒரு ரோட்டில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வந்து உங்களால் ட்ரெக் பண்ண முடியுமா பார்த்துக்குங்க வர்றவங்க. ரைஸ் இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. இப்படி போகக்கூடாதாங்க. அந்த இடத்துல வந்து மரக்கடை பிடிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பக்கம் தான் இறங்கி போகணுமா கீழே படியில். இன்னும் நிறைய ஃப்ளோ போகுது. மேலே போக முடியல உங்களுக்கு அப்படின்னா கீழே இங்கேருந்தே குடிச்சு போகலாங்க. வாட்டர் பாட்டில் மறக்காமல் கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா
இந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சுங்க. அரையா பார்த்து வரா. எப்படா அதில் போகிறது? காலை இப்படி உண்டி போகிறதுங்க பாருங்க. இப்போ தானே போனோம். அரை எங்கிட்டு போகிறா? அப்படி போயிட்டியா நீ? சரி நான் வர்றேன். யாருமே காணா, வழி சொல்கிற கூட யாரும் எங்கண்ணா. அப்படி இறங்கலாம். இது பாதை இருக்குல்ல, போடா தம்பி, பார்த்துடா தம்பி. அப்பா இந்த பக்கம் வராங்க, ஆள் வராங்கடா. அதனால் இந்த பக்கம் தான் பாதை. தண்ணிக்கு அதிகமாக எப்போ போகிறது வெளியே? கஷ்டம் தானே. நிறைய இடத்துல வலிக்கல ஓடிச்சுங்க, கல் பயங்கரமாக வழுக்கும். ஸோ நீங்கள் என் பையன் அசால்ட்டாக போகிறான், எனக்கு 2 இடத்துல ஸ்லிப் ஆச்சு. நிறைய கிட்ஸ்லாம் வராங்க. ஆனாலும் ஆனால் 2-3 இடத்துல பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க பாதை. அது கையில் கேமரா பிடிச்சி எடுக்க முடியல. ஓ ஃபால்ஸ் வந்துச்சா? கொஞ்சம் தூரம் வந்துச்சா? கட் பண்ண ரைஸ். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. ஓ இங்கே ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஜாக்கெட்டு, லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. இங்கே தேவைப்பட வாங்கிக்கலாம். ஆழமான இடத்துக்கு செல்லக்கூடாதா? இங்கே குரங்கு அட்டகாசம் பயணமாக பண்ணுது. பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகுது, பேக்கில் உள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகுது குரங்கு. தண்ணி ஆனால் பயங்கர பியூருங்க, சூப்பராக இருக்குங்க. குளிச்சாங்க வேறு லெவலாக இருக்குது தண்ணி. ஸோ இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா, லைஃப் ஜாக்கெட்டு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா ரெண்ட்டு. அவங்க உட்காந்துக்காரு அவர் வந்து வாங்கிக்கலாம், ரெண்ட்டு கொடுவாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா அந்த லைஃப் ஜாக்கெட்டு. மேக்ஸிமம் இங்கே ஜிபேலாம் எடுக்காது. ஸோ அதனால் கேஷ் கொண்டு வந்துடுங்க, சேஃப்டி. மீன் காலை கடிக்குது, பயங்கர மீன். ஃபுல்லாக ஃபிஷ். எவ்வளோ ஃபிஷ் கொடுக்குது பாருங்க கீழே. ஆமாம் இங்கே பிடிச்சிங்களா? ஐயோ பிடிச்சி விட்டீங்களா? ஸோ இங்கெல்லாம் மீன் பிடிச்சி வளர்ந்துட்டு இருக்காங்க. நிறையா பிடிச்சிங்களா? இது என்ன ஃபிஷ் இது ஆக்சுவலாக? கெண்டை மீனா எல்லாமேவா? ஓகே, அவள் பிடிச்சி வீட்டு கொண்டு போனதுண்ணா. இவ்வளோ ஆகுது. அது மேலே இப்போ ஏறி குடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால், ரிஸ்க் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது மேலே இப்போ ஏறி நின்று குடிக்கலாங்க. அந்த பக்கம் பயங்கர ஆழமாங்க. 3 அடி 3 நாள் மட்டுமா? ஐயோ, அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 18 அடி இருக்கும். அவ்வளோ ஆழமாங்க அது. ஓகே ஓகே. செம்ம ஃபன்னுங்க, செம்மையான ஒர்த்தான ஒரு இடங்க இது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ பார்த்து தண்ணி வந்து பயங்கர பியூராக இருக்குங்க, பயங்கர பியூரான ஒரு வாட்ரு. உள்ளே அப்படியே எவ்வளோ மீன், உள்ள அடியில் எவ்வளோ ஆழம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அந்த கயிறு கட்டிக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே பயங்கர ஆழங்க. ஸோ இங்கேயே வந்து அவர் நிற்கிறாரு பார்த்தீங்களா, கிட்ட செம்ம ஆழம். ஃபிஷ்ஷு காதெல்லாம் கடிக்குதா? ஃபிஷ் தெரப்பி ஃப்ரீயாக பண்ணலாம் இங்கே வந்தால். இப்போ பையனெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு குளிக்க ஆரம்பிக்கலாம் அவன். என் பையன் அங்கே நீச்சல் கற்றுட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் சூப்பராக கற்றுக்கலாம். ஆனால் அந்த நேரம் பயங்கரமான ஆளுங்க. தனி சம்பாலங்க செம்மையாக இருக்கு. அட எப்படி இருக்கு? ஏன் பின்னாடி பாலண்டா அது?
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குளிச்சாச்சுங்க. செகண்ட் ஃபால்ஸ் போகலாம் பார்த்தா 1 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களா மேலே. இப்போ மணி 3:30 ஆச்சு. அப்படியே முடிச்சு வெளியே வந்தாச்சு. சாப்பிடலாம் பார்த்தா சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாங்க. மணி இப்போ 3:30 மணி ஆச்சுங்க. ஸோ இந்த ஆரே ஃபால்ஸில் குளித்தது வேறு லெவல் அனுபவமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக இங்கே வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு தாராளமாக வரலாம். வீக்கெண்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்குங்க. ஆனால் போயிட்டு வர அந்த 3 கிலோமீட்டர் போகிறோம் பார்த்தீங்களா, 3 கிலோமீட்டர் போகிறது 3 கிலோமீட்டர் வர்றது கொஞ்சம் அது மட்டும் யாருமே கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம தனியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ஃபால்ஸை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். காலைல வரும்போது அவ்வளோ பைக் இருந்தது. எங்கே நம்ம பைக் நிற்குதுப்பா, பத்திரமா நிற்குதுப்பா. ஸோ இங்கே வந்து பார்க்கிங்கில் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஷீட் போட்டு. ஸோ அதனால் பைக்கில் வந்து பைக்கு காரெல்லாம் வந்து சேஃப்டியாக நிப்பாட்டிக்கலாம். பார்க்கிங் சூப்பராக இருக்குங்க. கைஸ், இப்போ ஊத்துக்கோட்டை பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது ஒரு வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சாம்பார் ரசம், காரக்குழம்பு இருக்காக்கா? ஓகே, சரிங்க. அப்பளம் இருக்கா? அப்பளம் கொடுத்துருங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் புத்துக்கோட்டையில் அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறாங்க, மீல் சாப்பிட்டுட்டு.